ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கிறேன். ஸோ இதை வந்து சார்ட் அவுட் பண்ண நான் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த டேரோ கார்ட் ப்ரெடிக்ஷனில் சொல்லலாம். ஸோ மனதளவில் குழம்பி போய் மனதளவில் வாழ்க்கையே போரடிச்சு போய் வாழ்க்கையே நான் விட்டுறலான்னு இருக்கேன், இந்த உயிரையே விட்டுறலான்னு இருக்கேன், அப்படியான ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறவங்கள கூட, அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இந்த 3 காலகட்டத்தையும் நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய 3 காலகட்டத்தையும் இந்த டேரோ கார்ட் ரீடிங் மூலமா நம்ம வந்து கணிச்சு சொல்லிட முடியும். ஸோ இது என்ன பர்பஸ்க்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாக் மேஜிக் எனக்கு யாராவது எங்கள் வீட்டுக்கோ எனக்கோ யாரோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் அதனால ரொம்ப சஃபர் ஆகிட்டோம், அதுலேருந்து எப்படி வெளியேறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கா, வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனால் பிரச்சனைகள் வருதா, இல்லை பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா, ஸோ என்னுடைய குலதெய்வம் வந்து என்ன நினைக்கிறாங்க, எங்கள் குலதெய்வம் எங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, என்னுடைய குலதெய்வம் யாருன்னு தெரியல, என்னுடைய ராசி என்னன்னு தெரியல, இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கூட நம்ம இந்த டேரோ கார்ட் ரீடிங் மூலிமா ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாரா, டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இது என்ன டேரோ கார்ட் ரீடர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த டேரோ கார்ட்னா என்ன, அதாவது டேரோ கார்ட் ரீடிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் முறை, ஒரு கணிப்பு முறை. ஸோ இது எப்படி இப்போது அஸ்ட்ராலஜி அதெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி டேரோ கார்ட் ரீடிங் மூலிமா நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் காலங்காலமாக இருக்குது. நார்த் இந்தியாஸில் வந்து ஒரு 20 இயர்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே இந்த பீரியடில் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு அதோட நாலேஜ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டேரோ ரீடிங் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரோ கார்ட்ஸில் வந்து 78 கார்ட் இருக்கும். 78 கார்டும் வந்து நம்மளோட லைஃப்பை சொல்லக்கூடிய, பிரதிபலிக்கக்கூடிய, நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய மேஜரான ஈவெண்ட், டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிக்சர், சிம்பிள் இதெல்லாம் வச்சு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளுடைய எனர்ஜி லெவல் என்னவா இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஒரு கார்டு எடுத்தோன்னா, நம்மளோட எனர்ஜி லெவலில் இப்போ ஒரு கார்டு எடுக்கிறோன்னா, நம்மளோட எனர்ஜி லெவலில் இப்போ என்னவா இருக்குது சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்ய வேண்டாம், இல்லை வந்து நம்ம பண்ண விஷயங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இதில் வந்து பார்க்கலாம். அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இந்த 3 காலகட்டத்தையும் நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய 3 காலகட்டத்தையும் இந்த டேரோ கார்ட் ரீடிங் மூலமா நம்ம வந்து கணிச்சு சொல்லிட முடியும். ஸோ இது என்ன பர்பஸ்க்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதா இருந்தாலும் சரி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ், மணி, ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள், ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வேணாலும் இந்த டேரோ கார்ட் ரீடிங் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் எப்படி இருக்கும் என் லைஃப் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி மேரேஜ் பண்ண லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எனக்கும் என் பார்ட்னருக்குள்ள அடிக்கடி வந்து ஒரு சண்டைகள் வந்துட்டு இருக்குது, இதில் யாராவது 3வது நபர் குறுக்கீடு இருக்கா, இதை நான் சரி செய்ய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். அதாவது இதில் ரெமெடிஸும் சேர்த்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம், தென் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனும் இந்த டேரோ ரீடிங்லேயே நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். அதனால இந்த டேரோ ரீடிங் நம்ம பார்க்கும்போது, ஸோ லைஃப்பில் அடுத்த கட்டத்தில் ஒரு நெகட்டிவிட்டி நடக்க இருக்குன்னா கூட அதுக்கான சொல்யூஷன் இப்போ ப்ரெசண்ட்லேயே கிடைச்சிரும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த விஷயங்களோட தாக்கத்தில் இருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி டேரோ ரீடிங் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து பாஸ்ட் லைஃப் பற்றி கூட பார்க்கலாம். என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் என் பாஸ்ட் லைஃப்பை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேள்விகள் இருக்கும். ஸோ நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நம்ம பார்க்குறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு ஏற்படும்னா, அங்கே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுருப்போம். ஸோ அதனுடைய கர்ம வினையாக தான் இப்போது இந்த பிறவியில் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு தீராத அந்த சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே
என்ன நடந்திருக்கு, இதனுடைய ரூட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோன்னா ஸோ இங்கே வந்து அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். அதனால பாஸ்ட் லைஃப் ரீடிங் பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ப்ரெசண்ட்டில் இருக்கிற லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறதுக்கோ இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுறதுக்கோ கூட பாஸ்ட் லைஃப் ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதுவும் இதில் வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போது அஸ்ட்ராலஜியில் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி டீப்பர் லெவல் போகும்போது அது பரிகாரங்களாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்கள் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது டாரோ ரீடிங்கில் வந்து டீப்பர் லெவலில் எல்லாமே பார்க்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குறிப்பிட்ட நபர் நம்ம மேலே என்ன நினைக்கிறாரு அப்படின்றத கூட பார்க்கலாம். ஸோ அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அடுத்து அவங்க என்கிட்ட என்ன விஷயத்த செய்ய போகிறாங்க அப்படின்றது கூட டாரோ கார்டு ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் எல்லா விஷயத்துலையும் டீப்பர் லெவலில் போயிட்டு நம்ம இதை ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்றதை விட ஒரு சொல்யூஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டியாக தான் இந்த டாரோ கார்டு ரீடிங் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ இது நம்ம இந்த ரீடிங்கை பார்க்க நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்மளுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் லைஃப்பில் வந்து ஏற்படும். ஸோ அதே மாதிரி பிளாக் மேஜிக், எனக்கு யாராவது எங்கள் வீட்டுக்கோ எனக்கோ யாரோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் அதனால ரொம்ப சஃபர் ஆகிட்டோம், அதுலேருந்து எப்படி வெளியேறது தெரியல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த டாரோ கார்ட்ஸ் மூலயமா நம்ம சொல்யூஷன் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போது நம்ம பரிகாரங்கள் செய்கிறோம், இந்தந்த கோவில்களுக்கு இதை போய் செய்கிறோம். ஸோ அதை செஞ்சது வந்து கரெக்டாக செஞ்சுருக்கோமா, இல்லை அதை செஞ்சதுனால என்ன தாக்கம் நம்மளுக்கு ஏற்பட போகுது, ஸோ அதனுடைய அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத கூட இந்த டாரோ கார்டு ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரியான பரிகாரங்களும் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் நான் சஃபர் ஆகி போயிட்டுருக்கேன், ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கிறேன், ஸோ இதை வந்து சார்ட் அவுட் பண்ண நான் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த டாரோ கார்டு ப்ரெடிக்ஷனில் சொல்லலாம். ஸோ மனதளவில் குழம்பி போய் மனதளவில் வாழ்க்கையே போரடிச்சு போய் வாழ்க்கையே நான் விட்டுறலான்னு இருக்கேன், இந்த உயிரையே விட்டுறலான்னு இருக்கேன், அப்படியான ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறவங்கள கூட அவங்க எதனால் அந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க, ஸோ இதனுடைய கன்க்ளூஷன் முடிவுகள் எப்படி இருக்கும், இதெல்லாமே கூட நம்ம டாரோ கார்டு ரீடிங்கில் பார்த்து ஸோ அவங்களுக்கான ஒரு கரெக்டான கைடன்ஸையும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுவும் ஸ்டடீஸ்க்கும் பசங்களுக்கு எப்படி அவங்க வந்து கோ த்ரூ பண்ணால் ரிசல்ட்டு கிடைக்கும் அவங்களுக்கு, ஸோ அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த டாரோ கார்டு ரீடிங் மூலயமா ஒரு ப்ரெடிக்ஷனாகவே இதில் வந்து ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால் எல்லா விதமான விஷயங்களுக்கும், அதே மாதிரி வீட்டில் ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கா, வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனால் பிரச்சனைகள் வருதா, இல்லை பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா, ஸோ என்னுடைய குலதெய்வம் வந்து என்ன நினைக்கிறாங்க, எங்கள் குலதெய்வம் எங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, என்னுடைய குலதெய்வம் யாருன்னு தெரியல, என்னுடைய ராசி என்னன்னு தெரியல, இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கூட நம்ம இந்த டாரோ கார்டு ரீடிங் மூலிமா எல்லா விதமான ஆன்சரையும் கொடுக்க முடியும். ஸோ அக்யூரேட்டாக அது வந்து இதுதான் உங்களுக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அண்ட் இதனுடைய ரிசல்ட்டும் வந்து 100% ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா பேஸ்ட் இது வந்து சொல்யூஷன் நோக்கி போகிறது, ஒரு வழிகாட்டுதல் கைடன்ஸை நோக்கி போகிறதால ஸோ இந்த ரீடிங் எடுக்கிறவங்க டாரோ ரீடர் சொல்கிறத ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இதனுடைய ரிசல்ட் 100% வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் டாரோ ரீடிங்கை பற்றி ஒரு பேசிக்காக இருக்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் அதே மாதிரி இந்த டாரோ கார்டு ரீடிங்கில் வந்து 12 ராசிகளும் கனெக்டடாக இருக்கும். ஏன்னா டாரோ கார்டு ரீடிங் பேஸே வந்து பஞ்சபூதங்கள் வச்சு தான். ஸோ 4 எலிமெண்ட்ஸ், நிலம், நீர், காற்று, நெருப்பு, இந்த 4 எலிமெண்ட்ஸும் பேஸாக வச்சு தான் 12 ராசிகளும் இருக்குது. ஸோ இதில் பஞ்சபூதங்களும் அப்ளை ஆகிறதுனால 12 ராசிகளும் இதில் வந்து கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ 12 ராசிகளுக்கான ப்ரெடிக்ஷனும் நம்ம இதில் பார்க்கலாம். பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல வந்து 7 சக்ராஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். நம்மளுடைய ஆராவை பற்றியும் நம்ம ரீட் பண்ணலாம். நம்ம என்ன அடுத்து கட்டம் நோக்கி போகணும் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் அவங்க நம்மளுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த டாரோ கார்டு ரீடிங்கோ இல்லை ஏஞ்சல் ஒரேக்கல் கார்டு மெசேஜோ வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கம்பைண்டாக ஒரு டாரோ கார்டு ரீடரால் கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கைடன்ஸ் தான். ஸோ இது வெறும் ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லை, ஒரு மன உளவியலும் கூட. டாரோ கார்டு ரீடர்ஸ்க்கு கண்டிப்பாக சைக்காலஜி பற்றி அண்ட் பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அக்கல்டிசம் பற்றி தெரிஞ்சிருக்கணும், மனிதர்களுடைய அந்த இயல்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும், யூனிவர்ஸ், பஞ்சபூதங்கள், மற்ற ஜீவராசிகளுடைய இயல்புகள், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது ஸோ ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியும்.
ஸோ அப்போ இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அப்போ இது இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன் முறை ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டும் அப்படின்றது. ஸோ இதுதான் டாரோ கார்ட் ரீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அட்வான்டேஜ். ஸோ இப்போது நேர்களே உங்களுக்கு டாரோ கார்ட் ரீடிங்கை பற்றின நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் டாரோ கார்ட் ரீடிங்கை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.